பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன். போராட்டங்கள். தானியேலுக்கு வந்த போராட்டம் என்ன தெரியுமா? ஜெபந்தான், வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா அவன் ஜெபத்தில் எப்படி இருப்பான் அப்படின்னீங்கன்னா, 10ஆம் அதிகாரத்தில் நாம் அவனை குறித்து வாசிக்கும் போது 21 நாள் அந்த ஜெபத்தில் விடாமல் தரித்திருந்தவன். ஏன்னா பதில் வரலைன்னா கூட, ஏன்னா பதில் கேட்ட அன்னைக்கு அவனுக்கு கிடச்சிருச்சு. ஆனால் தானியேல் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, அவன் வர்ற வழியில் பெர்சியாவின் அதிபதி அவனுக்கு எதிர்த்து நின்றதுனால அவனுக்கு தடைப்பட்டுச்சு. தானியேலுக்கு பிரச்சனையே போராட்டமே எதனால? எனக்கு அன்பானே, அவன் ஜெபம் பண்ணதாங்க. ஜெபக்கும் போதும் போராட்டம் வரத்தான் செய்யும். ஆராதனையில் போராட்டம் வரும், வியாதியில் போராட்டம் வரும். மனித வாழ்க்கையே போராட்டம் தான். அதனால தான் ஃபாதர் பாடிட்டு போனார், போராடும் என்னஞ்சமே புகலிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு பதறாதே மனமே. உங்கள் வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் தானியேலின் புத்தகத்தில் இப்போ திரும்ப எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த போராட்டத்தை விட்டு என்னன்னு தெரியல, அநேகருக்குள்ளே என்னென்ன போராட்டம் இருக்குது எனக்கு தெரியாது, வந்துக்கிட்டே தான் இருக்குது. 3ஆம் அதிகாரம் 16ஆம் 17ஆம் வசனத்தை கையில் அப்படி எல்லாரும் எடுத்துக்கிறீங்களா? பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே அர்ப்பணிக்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே அர்ப்பணிக்கின்றோம். ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். ஆராதிக்கின்றோம், அர்ப்பணிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஆராதிக்கின்றோம், அர்ப்பணிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே. சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே. மகிமைக்கு பாத்திரரே, மகிமைக்கு பாத்திரரே. இயேசு மங்காத பிரகாசமே. ஆராதிக்கின்றோம், அர்ப்பணிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஆராதிக்கின்றோம், அர்ப்பணிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே அர்ப்பணிக்கின்றோம். ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். வல்லமையும் துதியும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் துதியும்
இங்கே வாசிக்கிறோம் தானியேல் 3:16 அரசனை பார்த்து ஒரு மனுஷன் சொல்றான். வாசிங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ யாரு? அடிமைகளாய் பிடித்து வரப்பட்டவர்கள். அடிமை ராஜாவுடைய பேரை சொல்ல முடியுமா? ராஜாவை போய் கூப்பிடணும்னால ராஜாதி ராஜ, ராஜ கம்பீர, ராஜ மார்த்தாண்ட, ராஜ வைராக்கிய என்னென்னமோ சொல்லணும். அந்த காலத்தில் ராஜா வராருன்னா சொல்லணும், அப்பதான் வருவார். ஆனால் இவன் பேரை சொல்லி கூப்பிடுறான். யாரு? அனனியா, மிசாவேல், அசரியா, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. இவங்கெல்லாம் தானியேலின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். யாரு அப்படிங்கிறத அங்க எழுதியிருக்கார். 1ஆம் அதிகாரம். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜகுலத்தார்களிலும் துரை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர். நல்ல கவனிக்க, குறை எதுவும் இருக்கக்கூடாது. அவன் பழுது இருந்தா பிடிச்சிட்டு வர மாட்டான். ஏன்னா இது எதுக்கு ஆக போகுது? நல்ல நேர்த்தியான தான் பிடிச்சிட்டு வந்தான். யாதொரு மாசு மறுவற்றது, அழகானவர்கள், சகல ஞானத்திலும், அது மட்டுமல்ல சகல ஞானத்திலும் தேறினவர்கள், அறிவில் சிறந்தவர்கள், கல்வியில் நிபுணர், ராஜாவின் அரமனையிலே சேவிக்க திறமையுள்ளவர்கள் சில வாலிபரை கொண்டு வந்தான். அவர்களுக்கு கல்தேயரின் எழுத்துக்களையும் கற்றுக் கொடுத்தான். அவங்களுக்கு பாஷையை மாத்திட்டான். அடுத்தாப்புல ராஜா பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பேனாசுக்கு கற்பித்தான். ராஜா தான் உண்ணும் போஜனத்தை, அது மாதிரி சாப்பாடை மாத்திட்டான். நீ அங்க என்ன சாப்பிட்டே தெரியாது, இங்க வந்திருக்க யாருடைய போஜனம்? ராஜா போஜனம் பண்ணுகிற திராட்சை ரசத்தினால தங்களை தீட்டுப்படுத்தக்கூடாதுன்னு தைரியம் நின்றவங்க யாரு? இந்த 4 பேர். அவங்க பேரை மாத்தினான். அழகா அங்க எழுதியிருக்கு. அவர்களுக்குள் புத்திரராகிய தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா இருந்தார்கள். பிரதானிகளின் தலைவன் தானியேலுக்கு பெல்ஷாத்சார் என்றும், அனனியாவுக்கு சாத்ராக் என்றும், மிஷாவேலுக்கு மேஷாக் என்றும், அசரியாவுக்கு ஆபேத்நேகோ என்று பெயரை மாற்றி விட்டான். அவங்களுக்கு எழுத்த மாத்தினான், பாஷையை மாத்தினான், பேரை மாத்தினான், ஆராதனையும் மாத்திடுவான். ஆராதனையும் மாற்ற ஆரம்பிச்சிட்டான். என்ன ஆராதனை? இங்க வந்திருக்கேல்ல, இங்க என்ன செய்யணும்? இந்த தானியேல் ராஜாவின் போஜனத்தினால கூட தன்னை தீட்டுப்படுத்தலாகாதுன்னு எங்களுக்கு சாப்பாட்டில் கூட கரெக்டாக மரக்கறியை கொடுங்க போதும்னா அவங்கள விட நல்ல வாலிபர் புஷ்டியாக இருந்தாங்க. இந்த 4 பேர் தான். இப்போ பிரச்சனை என்ன? பிரச்சனை 3ஆம் அதிகாரம் 1 வசனத்துக்கு வாங்க. அவங்க தான் இந்த ராஜாவை பார்த்து சொன்னாங்க, நேபுகாத்நேசாராகிய ராஜாவே, இந்த காரியத்தை குறித்து உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. அது எந்த காரியம் அப்படின்னு தியானிக்க போறோம். இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. ஏன்னா நாங்கள் ஆராதிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் யாரு? நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் முதல்ல எங்களை தப்புவிக்க வல்லவர். தாங்குவார், ஏந்துவார், தப்புவிப்பார் என் தெய்வம். தாங்குவார், ஏந்துவார், தப்புவிப்பார் என் தெய்வம். இம்மட்டும் கைவிடாதே, இதையும் கைவிட மாட்டா. இம்மட்டும் கைவிடாதே, இதையும் கைவிட மாட்டா. தாயின் வயிற்றில் தாங்கினா ஆயுள் முழுதும் தாங்குவார். தாயின் வயிற்றில் தாங்கினா ஆயுள் முழுதும் தாங்குவார். தாங்குவார், ஏந்துவார், தப்புவிப்பார் தெய்வம். தாங்குவார், ஏந்துவார், தப்புவிப்பார் தெய்வம். ஐயா, அவர் எப்படிப்பட்டவர்? பவுல் சொல்றாரு பாருங்க, 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் 8-9 வசனத்தில் அவரே சொல்றார் அவர் யாருங்கிறத, அவர் எப்படிப்பட்டவருங்கிறத.
அவரை ஏன் நம்பணுங்கிறத சொல்றாரு. ஆகையால் சகோதரரே, ஆசியாவிலே எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. அது என்னவென்றால் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை போகத்தக்கதாக எங்களுடைய பலத்துக்கு மிஞ்சின பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் இன்னைக்கு அநேக நேரம் மனுஷன் மேல நம்பிக்கை வச்சிடாதீங்க. நாசியில் சுவாசமுள்ள மனுஷனே நம்பாத என்னாள் மாத்திரம் படையல்மா படையல்மா நாசியில் சுவாசமுள்ள மனுஷனே நம்பாத என்னாள் மாத்திரம் படையல்மா படையல்மா இந்த மண்ண படைத்தானா, இந்த பின்ன அளந்தானா, இந்த மண்ண படைத்தானா, அந்த பின்ன அளந்தானா, தன்னை நெருங்கும் போது அகமகிழ்வானா, தன்னை நெருங்கும் போது அகமகிழ்வானா. நாசியில் சுவாசமுள்ள மனுஷனே நம்பாத என்னாள் மாத்திரம் படையும் காட்டிலுள்ள பறவைகளை கவனித்து பாரு, அது இலையாக என போட்டு வளர்த்தது யாரு? காட்டிலுள்ள பறவைகளை கவனித்து பாரு, அதுக்கு இளநேரம் என போட்டு வளர்த்தது யாரு? உள்ள செடிகளை நீ கவனித்து பாரு, உள்ள செடிகளை நீ கவனித்து பாரு, அது மனுஷனா இறைவனா யாருன்னு கோரு, மனுஷனா இறைவனா யாருன்னு கோரு. நாசியில் சுவாசமுள்ள மனுஷனே நம்பாத என்னாள் மாத்திரம் படையும் மாத்திரம் படையும் மாத்திரம். ஐயா, எங்கள் பலத்துக்கு மிஞ்சின பாரமான வருத்தம் நாங்கள் எங்கள் மேல நம்பிக்கையா இருக்க முடியாது. ஏன்னா நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை உயிரோடு எழுப்பின நம்பிக்கையா இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தில் நின்று எங்களை தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிக்கிறார். இந்த நம்பிக்கை சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோக்குள்ள இருந்துச்சு. பவுலுக்கு கடல்ல இருந்துச்சு. இப்ப தீச்சூளை பக்கத்துல இருக்கு. யாருக்கு? தானியேலுக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோக்கும் என்ன இருக்கு? தீச்சூளை. ஆனா அவங்களுக்கு கடல்ல அநேக நாள் சூரியனும் இல்லை, சந்திரனும் இல்லை, நட்சத்திரங்களும் இல்லை, மலையில் இனிமேல் பிழைப்போங்கிற நம்பிக்கையற்று போது அந்த பாரமான வருத்தத்தில் நின்று தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார். இதை இங்கே உறுதிப்படுத்துகிறாங்க. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவே. அவர் உம்முடைய கைக்கும் தப்புவிப்பார், எரிகிற அக்கினி சூளைக்கும் தப்புவிப்பார். ஏன்னா அவன் என்ன பண்ணா, பாபிலோனில் ஒரு பெரிய சிலையை வச்சாக்கான். வாசிங்க தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிங்க.
ராஜாவாகிய ராஜாவாகிய நேபுகாத்நேசார் 60 முழ உயரமும் எவ்வளவு 60 முழ உயரமும் 6 முழ அகலமுமான 6 முழ அகலமுமான ஒரு பொற்சிலையை பண்ணுவித்து ஒரு பொன்னாலான சிலையை பண்ணுவித்தான். ஏன்னா சிலையை பற்றி உங்களுக்கு தெரியும், அது சங்கீதக்காரன் எழுதி வைத்திருக்கிறார். கண்ணு இருக்கும், அது என்ன செய்யாது, காணாது, பார்க்காது. காது இருக்கும், பேசாது, கேட்காது. கால் இருக்கும், நடக்காது. கை இருக்கும், தொடாது. அதையே இன்னொருத்தன் தூக்கிட்டு போகணும். அதுக்கு பேர் தான் என்னது, சிலை, ஸ்டாச்சூர் என்று சொல்லுகிறோம். ஆங்கிலத்தில் ஸ்டாச்சூருங்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, அவைகளுக்கு பேச்சும் கிடையாது, வார்த்தையும் கிடையாது. இங்கே அழகாக சங்கீதத்தில் எழுதி வச்சிருக்கான். நான் அதை குறித்து உங்களுக்கு சொல்லலை. இங்கே நேபுகாத்நேசார் ஒரு பெரிய பொன்னாலான சிலை, 60 முழ உயரம் 6 முழ அகலமுமான ஒரு பொற்சிலை. அதுக்கு எவ்வளவு பொண்ணு செலவழிச்சாலும் அது எனக்கு தெரியல. பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூரா என்னும் சமபூமியிலே நிறுத்தினார். பின்பு ராஜாவாகிய நேபுகாத்நேசார் தேசாதிபதிகளையும் அதிகாரிகளையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் பொக்கிஷக்காரனை யாரு, ட்ரெஷரர், நீதி சாஸ்திரிகளையும் விசாரிப்புக்காரரையும் நாடுகளில் உள்ள உத்தியோகஸ்தர் யாவரையும் நேபுகாத்நேசார் ராஜா நிறுத்தின சிலையின் பிரதிஷ்டைக்கு அழைத்தான். பிரதிஷ்டைனா என்னது, திறந்து வைக்கிறது. பிரதிஷ்டைக்கு அழைத்தான். எல்லாரும் வந்தாங்க. வாசிங்க. அப்பொழுது தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் நியாயாதிபதிகளும் பொக்கிஷக்காரரும் நீதி சாஸ்திரிகளும் விசாரிப்புக்காரரும் நாடுகளில் உள்ள உத்தியோகஸ்தர் யாவரும் ராஜாவாகிய நேபுகாத்நேசார் நிறுத்தின சிலையின் பிரதிஷ்டைக்கு வந்து சேர்ந்து நேபுகாத்நேசார் நிறுத்தின சிலைக்கு எதிராக நின்றார்கள். எல்லாம் கூடி வந்து நின்றாங்க. ஏன்னா ராஜா கட்டளையாச்சே. நம்ம ராஜாவுக்கு நமக்கு ஒரு கட்டளை இட்டார். நம்ம அந்த கட்டளை எத்தனை பேர் கடைப்பிடிக்கிறோம் தெரியாது. மற்ற 28:18 அவர் ரொம்ப கெட்டு அழகா சொன்னார். அவர் சமீபித்து வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். நாளைக்கு எத்தனை பேருக்கு நம்ம செய்ய முடியுது? நமக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்துட்டாரு. ஆனா இங்க என்ன அதிகாரம் கொடுக்கிறாரு? ஒரு சிலையை நிப்பாட்டி எல்லாரும் வாங்க, ராஜாவின் அதிகாரம். ரோமர் 13:1 வாசிக்கிறோம். மேலான எந்த அதிகாரத்திற்கும் என்ன செய்யணுமா? கீழ்ப்படியணும். வேதம் அழகா சொல்லி கொடுக்குது. இன்னைக்கு அநேக நீங்க வேலை பார்க்குறவங்களும் இதை தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு மேலதிகாரிகளுக்கு எதிர்த்து நின்றக்கூடாது. ஏன்னா பைபிள் படித்தால் நமக்கு வேதம், அழகான வேதம் நமக்கு நியாயத்தை அருமையா போதிச்சிருக்கு. வாசிங்க 13:1. எந்த மனுஷனும் மேலான அதிகாரத்திற்கு கீழ்ப்படிய கடவன். நம்மளால முடியுதா? அவர் என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, அப்படி சொல்ல முடியாது. உதாரணம் உங்களுக்கு ஒன்று விளங்கிற மாதிரி சொல்லுவேன். கிராமங்களில் ஒரு தண்டோரா போடுறவன் ஒருத்தர் இருப்பான், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் ஒரு கொட்டு, ஒரு சின்ன கொட்டு தப்பு மாதிரி வச்சுக்கிறான். டம்மு 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 டம்முன்னு அடிச்சு, சட்டையும் போட்டிருக்க மாட்டான், தோளில் துண்டு தான் போட்டிருப்பான். அவன் அங்கேருந்து வருவான். சாமியோ, பஞ்சாயத்தில் கட்ட வேண்டிய தொட்டி வரி, தொழில் வரி, வாசப்படி வரி, வீட்டு வரி, தண்ணி வரி எல்லாத்தையும் கொண்டு போய் வரும் இத்தனாம் தேதிக்குள்ளே கட்டணும் சாமியோ, இல்லாட்டா துண்டிக்கப்படும். டொம் 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 பர். இவன் சட்டை போடலை, துண்டும் போடல, இவன் சொல்கிறத நான் கேட்கவா நிற்க முடியுமா? அதிகாரங்கிறது யாராக இருந்தாலும் கீழ்ப்படியணும். ஏன்னா நம்ம கையில் கொடுத்துருக்கார் ஆண்டவர். அதுக்காக நாம் ஏசோ
நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை பிடிப்போம், தேசத்தை சுமப்போம். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார், அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர் இன்று சமாதானம் தருகிறார், உனக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து, ஒன்று சேர்ந்து, ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார், அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர் இன்று சமாதானம் தருகிறார், இன்று சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து, ஒன்று சேர்ந்து, ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம். தேசத்தை சுதந்தரிப்போம். ஐயா, அதிகாரம் நமக்கு கொடுத்திருக்கார். ஆனா மேலான அதிகாரத்துக்கு என்ன செய்யணும்? எந்த மனுஷனும் யாரா இருக்கலாம், நல்ல ஞானம் உள்ளவன், திறமை உள்ளவன் எல்லாம் இருக்கட்டும். ஆனா என்ன செய்யணும்? மேலான எந்த அதிகாரத்துக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். கீழ்ப்படியணும். அதிகாரத்துக்கு எடுத்து நிற்கவே கூடாது. அதனால தான் பார்க்குறோம், ராஜா அறிவிச்ச கட்டளைக்கு அப்படியே என்ன செஞ்சாங்க? எல்லாரும் வந்து எல்லாரும் வந்து அந்த சிலைக்கு நேரம் நின்றாங்க. எதுக்கு தெரியுமா? ராஜா இனிமேல் தான் அறிவிக்க போகிறார். ஏன்னா ஆராதனையை மாத்திரவர் இப்போ அறிவிக்க போகிறார். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. ஆனால் பார்க்கறதோடு விட்டுறாங்க. ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? இது தொடர்ந்து வரணும், அதற்கான தேவைகள் சந்திக்கப்படணும். சும்மா வந்துடாது. ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டியது ராயனுக்குரியது, ராயனுக்கும் தேவனுக்குரியதை தேவனுக்கும் கொடுக்கணும். அப்போ தான் நம்முடைய சுவிசேஷங்களும் போய் சேரும். ஆண்டவர் அநேகரை எழுப்பி தரணும். ஏன்னா எங்கள் சபையில் இன்னைக்கு நீங்கள் என்ன போய் சபையிலேருந்து வர்ற காணிக்கையா? ஐயோ, எங்கள் சபையை வந்து பாருங்கள், 2 கண்ணும் தெரியாத சரியான வேலை இல்லை. இப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் தான் இந்த ஊழியத்தை வச்சுருக்கிறோம். திருநெல்வேலியில் ஒரு ஆலயம், மதுரையில் ஒரு ஆலயம். திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வர்றதுக்கு மட்டுமே ஞாயிற்றுக்கிழமை 4000 ரூபா வேனு கட்டுறது. ஏன்னா 15 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. அவங்கள எல்லாரையும் சாப்பிட வச்சு தான் கொண்டு விடுவேன். மற்றவங்களாம் இன்றைக்கி எங்கள் ஆலயத்துக்கு வாங்க, நாங்கள் 4 விடுறோம், 5 வேன் விடுறோம், பஸ் அங்கே சுற்றி வருது, இங்கே சுற்றி வருதும்பாங்க. நான் அப்படி சொல்லலை. 2 கண்ணும் தெரியாததுனால அவங்களுக்கு வாகனம் அனுப்புகிறோம். இல்லாட்டா அவங்களே வந்துடுவாங்க. ஏன்னா இவங்களை கூட்டிகிட்டு வரனால இன்னொரு ஆள் வேணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆள் வச்சா என்ன ஆகுது? அதுதான் வேன் அனுப்பி நீங்கள் ஒரு இடத்துக்கு வந்துருங்க, அவங்கள கூப்பிட்டு வந்து திருப்பி அதே இடத்துல கொண்டு இறக்கிட்டோம். வரவங்கள சும்மா அனுப்புறதில்ல, ஒரு நாள் கூட சாப்பிடாமல் அனுப்புகிறோம். மதுரையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்துக்கே 4 கிலோ அரிசி கொடுத்து அனுப்புகிறோம். நீங்களும் கர்த்தர் ஏவினால் ஒரு நாள் ஆத்மாக்களை அழைத்து வரதுக்கு உதவலாம். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களில் ஒரு உணவு கொடுக்க உதவலாம். ஒரு பார்வையற்றோருக்கு ஒரு 50 பேருக்கு ஊன்றுகோலை கொடுக்கலாம். ஒரு 10 பேருக்கு ஊன்றுகோலை கொடுக்க வைக்கலாம். 10 பேருக்கு வேதாமம் கொடுக்க உதவலாம். ஏன் பார்வையற்றோருடைய பிறந்த பிள்ளைகளுக்கு கல்விக்கு உதவலாம். ஏன் கண்ணு அவங்க மறித்தா கூட சொந்தக்காரன் கையை விட்டு போயிடுறான். இந்த ஃபியூனரல் காரியத்துக்கு உதவலாம். திருநெல்வேலி ஆலயத்துக்குன்னு ஒரு கல்லறை தோட்டமே வாங்கணும், அதுக்காக ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கோம். திருநெல்வேலியில் தங்கி இருக்கிறாங்க பார்வையற்றவங்களுக்கு, ஒரு அறை தான் இருக்குது, இன்னும் ஒரு அறை கட்டப்பட வேண்டும். மதுரையில் பெண்களை வச்சுருந்தோம். இப்போ மேல் மாடியில் அதில் 2004 ஓட்ட ஓடு, இப்போ 21 வருஷம் ஆச்சு, ஓடெல்லாம் போயிருக்கு. இன்னும் திரும்பி ஓடு மாத்திர கூட முடியாமல் அப்படியே நிற்கிது.
நீங்கள் இதற்காக ஜெபியுங்கள். கர்த்தர் ஏவினால் தாங்கலாம். நீங்கள் கேட்பீங்க, எப்படி பிரதர் நாங்கள் ரொம்ப தூரத்தில் இருக்கோம், இந்த டிவி பார்க்குறீங்களா, இதிலே 2 ஃபோன் நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஃபோன் நம்பரை கொண்டு உங்கள் பக்கத்தில் யாராவது படித்த பிள்ளைகள் இருந்தால் அவங்கள்ட்ட சொல்லுங்கள், அவங்க வழியாக அனுப்பிடுவாங்க. இல்லை ஆன்லைன் அங்கங்கே நீங்கள் இப்போ தான் 100 நாள் வேலைக்கு கூட ஆன்லைன் பிஸ்னஸ்லாம் சம்பளம் வருது, அதில் கொடுங்க. பென்ஷன் எடுக்க போகிறீங்களா அந்த இடங்களில் கொடுக்கலாம். கொடுத்தா உங்களுக்கு அதை அனுப்பி வைப்பாங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் ஜெபக்காரியம் எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே தாராளமாக சொல்லலாம். நானும் உங்களுக்காக ஜெபிப்பேன். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த நல்ல நாளிலே ஐயா, இந்த ஊழியத்தை தாங்குகிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறேன். யார் யார் எந்தெந்த போராட்டத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறாங்களோ ஒவ்வொருவருடைய போராட்டங்கள் நல்ல போராட்டமாய் மாறட்டும். ஆண்டவருடைய நாமத்தினாலே பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிறவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். படிக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். வியாதி படுக்கையில் இருப்போருக்காய் ஜெபிக்கிறேன். நேற்றைய தினத்தில் கூட ஐயோ என் கால்கள் கூட எடுக்கப்பட ஒரு நிலைக்கு வந்துட்டேன், ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் கேன்சரில் முதல்ல கால் இழந்தேன், இப்போ இடுப்பெலும்பு கூட எனக்கு எடுக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்கேன், எனக்காக உங்கள் ஜெபங்களை நினைத்து கொள்ளுங்கன்னு சொன்னவங்க உண்டு. பிறந்த 6 மாத குழந்தைக்கு ஆப்ரேஷனுக்கு போறா, அவளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கன்னு சொன்னது உண்டு. யார் யார் எந்தெந்த சூழ்நிலையில் என்னை கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீங்களோ உடைய கண்ணீரை கர்த்தர் களிப்பாய் மாற்றட்டும். ஆண்டவருடைய நாமத்தினாலே வியாதி படுக்கையில் இருப்போருக்காய் ஜெபிக்கிறேன். திருமணமாகியும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமல் இருக்கிற குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறேன். சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தை குறித்து ஐயோ நான் எப்படி சொல்லுவேன்னு பலவீனத்தினாலே மனதில் வைத்துக்கொண்டு போராட்டத்தோடு இருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய கண்ணீர் கவலைகளும் மாறட்டும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட தேவாதி தேவனும் ராஜாதி ராஜாவுமாகிய கர்த்தர் அவர்களுக்கு அனுகூலமான வாசல்களை திறந்து கொடுத்து ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.